அதிகாரியா? 2 கிலோமீட்டர் நீங்க நடப்பீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க நடப்பாங்களா? அடிக்கிற வெயில ஒரு அம்மா நீங்க மயக்கம் போட்டுருக்கு. எங்க நாள் கிடைக்குது அந்த ஷெட்டு? திருச்சி மாவட்டம் துறையூர் தற்காலிக பேருந்து நிலையத்தில் கடும் வெயிலால் பெண் ஒருவர் மயங்கி விழுந்த சம்பவம் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்த போது அந்த பெண் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. துறையூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் தற்போது புதுப்பிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்காலிக பேருந்து நிலையம் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் செயல்பட்டு வருகிறது. இதனால் வெளியூர் செல்லும் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக போதிய நிழற்குடை மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ரவிசங்கர் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்து பணிகளை விரைவாக முடிக்கவும் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் வெளியூர் செல்ல பேருந்திற்காக காத்திருந்த பெண் ஒருவர் கடும் வெயிலால் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்த துணை சபாநாயகர் ரவிசங்கர் அரசு பேருந்து பணிமனை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது பணியில் இருந்த உதவி இளநிலையாளர் தொலைபேசி அழைப்பை ஏற்காததால் ரவிசங்கர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பணிமனை அதிகாரி உதயகுமாரிடம் பணிகளுக்கான பாதுகாப்பு வசதிகள், பேருந்து இயக்க நிலை மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்னத்த போறீங்க? இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்ப்பா? 2 கிலோமீட்டர் நீங்க நடப்பீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க நடப்பாங்களா? அடிக்கிற வெயில ஒரு அம்மா நீங்க மயக்கம் போட்டுருக்கு. எங்க நாள் கிடைக்குது அந்த ஷெட்டு? இந்த சம்பவம் துறையூர் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் எளிதில் சென்று வர கூடுதல் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதிகளை அரசு ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. மேலும் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய துணை சபாநாயகர் ரவிசங்கரின் செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.